ஏனென்றால் உன் பிறந்த நாள். உலகப் பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். மலையுச்சி எட்டி பனிகட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடுக்கிடுவேன். உன்னை அது குடிக்கத்தான் இதை பார்த்து இறக்கிடுவேன். கண்ணில்லா பெண்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன். நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். நெஞ்சத்தை வெதுப்பகமாக்கி அணிச்சல் செய்திடுவேன். மெழுகு பூக்களின் மேலே என் காதல் ஏற்றிடுவேன். நீ ஊதினார் அணையாதடி. நீ வெட்டவே முடியாதடி. உன் கண்களை நீ மூடடி. என வேண்டுமோ அதை கேளடி. ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே கீதா. கீதாம்பிகா பேருக்கு ஏற்ற மாதிரியே குடும்ப குத்து விளக்கு. கீதாம்பிகான்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வந்து நம்ம 11th and 12th தான். டியூஷனை கட்ட வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆட்டம் போட்டது. அவங்க அம்மா எங்களை பயங்கரமாக கவனிப்பாங்க. அதுக்காகவே அவங்க வீட்டுக்கு வரணும். போய் பென்னி பேக்கரில் எல்லாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம வச்சுக்க 10-20க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து ஆட்டம் போடுறது. அந்த ஒரு தடவை நான் கண்ணாடி உடச்சிட்டேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள லக்கி ஆப்டிகல்ஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு உங்களுக்கு கண்ணாடி வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் லன்ச்சில் எவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க, நீங்கள் அழுதது, இதெல்லாம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஆக்சுவலாக. அப்புறம் ஒன்று பிரசிடென்சி காலேஜில் சேர்க்கறதுக்காக நான் அங்கே வந்து
உன் கூட வந்தது, உன் காலேஜில் சுற்றினது. அப்போ தான் வந்து மெரினாவில் லைட் ஹவுஸ் கிட்ட நான் மெரினாலே நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் லைட் ஹவுஸ் போய்ட்டு திரும்பி வந்தீங்க. அந்த மெமரி. அண்ட் வேறு என்ன, அண்ட் நீ எப்படி குடும்ப குத்து விளக்கா இருக்கியோ அதையே எங்களுக்கும் சொல்லித்தரது. இப்படி இருடி அப்படி இருடி. எஸ், இது எல்லாமே புரியுது. ஸோ நாங்களும் அப்படி இருக்க ட்ரை பண்ணுறோம். பட் ஒன்றை மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு நீ ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் 3 பசங்களை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்ச டைமில் நீ வேலைக்கு போய் என்னால் எல்லாம் முடியும் நீ காமிச்சது. இட்ஸ் எ வெரி பிக் திங். உனக்கு அது பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஹாய் கீதா. ஸோ இன்றைக்கி உன்னோட ஸ்பெஷல் டே. ஃபஸ்ட்டு என்னோடய பெஸ்ட் விஷஸ். உன்னோட ஸ்பெஷல் டே. வெரி ஹாப்பி 40th பர்த்டே. ஸோ உன்னை பற்றி ஒரு கொஞ்சம் விஷயம் என் லைஃப்பில் நீ எப்படி டச் பண்ணியிருக்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு உன்னை எப்படி தெரியும்னா 11th 12th தான் ஸ்டார்ட் ஆகுச்சு. அப்போ தான் நீ வந்து வேணி கவிதா பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பேன். நான் வந்து சசிரேகா மரியமாலதி அந்த சைடு உட்காந்துருப்பேன். ஸோ அப்போயே நான் நினப்பேன், எப்படி வேணி கவிதா அந்த வாளுங்களுக்கு நடுவில் நீ எப்படி உட்காந்துருக்க அமைதியா அப்படிங்கிறது எனக்கு புரியாது. பட் அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் ரொம்ப அப்பப்போ எங்கேயாவது நம்ம வந்து எதாவது வெளியில் அவுட்டிங் அப்படி தான் நான் அவனோட ரொம்ப க்ளோஸாக வந்து பயங்கர பக்கத்தில் உட்காந்தது கிடையாது. நம்ம அப்புறம் லேட்டர் வந்து சவுத் இந்தியா ஜுவல்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அப்படிலாம் கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் உன்னோட பவர் எனக்கு எப்போ ஆக்சுவலாக புரிஞ்சுதுன்னா, நீ அந்த ட்வின்ஸ் எல்லாம் கன்சீவ் ஆகி ஆக்சுவலாக வந்து உனக்கு அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா எனக்கு என் தம்பிக்கு ட்வின்ஸ் தான். அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பக்கத்துலேருந்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லை, எனக்கே வந்து குழந்தைங்கலாம் வளர்க்குறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. நான் ஒரு 37லேயே பேர்ன் அவுட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இப்போ 3 இயர்ஸாக நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக. ஸோ அப்போல்லாம் வந்து நான் எப்போ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ கூட என் பசங்கக்கிட்டலாம் கத்தி எக்ஸாஸ்ட் அமைச்சே கீதா எப்படி 3 குழந்தை எப்படி வளர்க்குறான்னு தெரில, அப்படி என்ன ஆட்டிடியூட் எவ்வளோ பொறுமை இருந்தால் அது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இட்ஸ் ரியலி சேலஞ்சிங் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த அந்த சின்ன வயசில் நான் உன்னை பார்த்துருக்கேன் இல்லையா, அந்த காம்னஸ் ஏதோ நடக்கும், சரி அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல குவாலிட்டிஸ் வந்து உனக்கு இருக்குது. அது ரியலி வந்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் உன்னை பார்த்து. இப்போது உன்னோட 40th இருக்குது. ஸோ 30th 40th ஓகே, நீ மேரேஜ் ஆகி இப்போ கல்யாணம் பண்ணி இந்த குழந்தையெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் என் குழந்தையெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் குழந்தை வந்து அந்த சின்ன ஏஜில் தான் இருக்கு, இன்னும் நீ மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன். பட் உன்னோட 40s and 50s வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைங்க கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறமா நீ வந்து இன்னும் பெட்டராக பயங்கரமாக ஷைன் ஆவ அப்படிங்கிறது தான் என்னோடய பிலீஃப். பிகாஸ் நான்லாம் பார்த்தா பயங்கர கத்துற டைப்பு அந்த டைப்பு. பட் உன்னோட குவாலிட்டி, உன்னோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ரியலி ஹோப் தட் யூ வில் do lot of wonders in your 40s and 50s. அண்ட் என்னோட ரொம்ப பெஸ்ட் விஷஸ்டி. மோஸ்ட்லி உன் குழந்தைங்களை நீ ஹேண்டில் பண்ணுற இந்த கெப்பாசிட்டியே எனக்கு தெரிஞ்சு உனக்கு கவிதா நீ எல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் வந்திருக்குங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ ஆம் ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் யூ டி. நல்லா செலிப்ரேட் பண்ணு, குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணு. அண்ட் வெரி ஹாப்பி ஃப்யூச்சர் ஃபார் யூ. செல்லக்குட்டி கீதா, விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே டி. என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தொடங்கி எந்த ஜென்மத்து பாவமோ இன்னும் நட்பு தொடருது. கீதான்னு சொல்லும்போது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் கதைகள் நிறைய வரும். பட் இன்றைக்கி வேண்டாம், அது ரிப்பீட் ஸ்டோரியாக இருக்கும். வேறு ஃபன் மெமரிஸ் பேசுவோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் காக்கா பாட்டு டேபிள் மேலே நின்று பாடினோம். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு இன்னும் வந்து அந்த சீன் வந்து அப்படியே மனசில் வந்துட்டு நிற்கிது. ஒரு அந்த காலத்து ஸ்டூல் வந்துட்டு போட்டுட்டு என்னையும் மட்டும் டேபிள் மேலே வந்துட்டு ஏற்றி விட்டாங்க. 2 பேரும் வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு பாடினோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த மெமரி இருக்குது. இப்போ பார்த்தா வந்துட்டு அதுக்குள்ளே 40th பர்த்டே வந்துட்டு வந்துருச்சு. 10 வருஷம் கழித்து வந்துட்டு உன்னை 11th ஸ்டாண்டர்டில் தான் நான் திரும்பவும் கிளாஸில் மீட் பண்ணேன். பட் அதுக்கு நடுவில் வந்து உன்னை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நீ வந்து முருகதனுஷ்கோடி ஸ்கூல் விட்டுட்டு உங்கள் வீடு சிங்கார தோட்டத்தில் இருக்கும். நீ சைக்கிளில் வந்துட்டு இருந்தப்போ நான் வந்து உன்னை பார்த்து சிரித்தேன். நீ வந்து திரும்ப சிரிக்கவே இல்லை. 8th ஸ்டாண்டர்ட் அப்போன்னு நினைக்கிறேன். செம்ம கண்ணில் இருந்தேன் உன் மேலே. ஓகேவா, இவன் என்ன நம்மளை பார்த்து சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு கண்ணு தெரியாது, அதனால தான் நீ என்னை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் வந்துட்டு வேணி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் 23C பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன்டி அப்படின்னு சொன்னவள வலுக்கட்டாயமாக நான் தான் வண்டியில் கூட்டு போய் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போய் பாதி வழியில் நிறுத்தி 4 கிலோமீட்டர் தள்ள விட்ட பாரு. அதெல்லாம் பயங்கரமான வந்துட்டு மொமெண்ட்ஸு. நீ நானும் வேணி வீட்டுக்கு போனோம் பாரு, அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது லைஃப்பில். அதுவும் வந்துட்டு நீயும் வேணியும் சேர்ந்து வந்துட்டு சண்டை போடுறேன் சமாதானப்படுத்துகிறேன் அந்த பெட்டில் படுத்துட்டு பண்ணிங்க பாரு கிரிஞ்சு. எவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸ் இல்லடி. அந்த நடுவில் 10 வருஷம் கேப் வந்து இருந்த மாதிரியே வந்து தெரியல. என்னமோ நீ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே என் கூடவே இருந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபீலிங். அது நம்ம ஏரியா ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னு வந்துட்டு தெரியல. கீதான் வந்துட்டு சொல்லும்போது எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது என்னென்னா பொறுமையின் சிகரம், குடும்ப குத்துவிளக்கு, அந்த மாதிரி தான். ஆனால் சத்தியமாக நான் ஒன்று அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தா எங்கள் எல்லாரோட வந்து நல்லா கலாய்க்கிறவ நீ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் வந்துட்டு புலம்புறாங்க, இந்த மாதிரி வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இது இவன் வேலை செய்யலை அது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனா வந்துட்டு கூலாக வந்துட்டு நக்கலாக வந்து சொல்லுவா, அப்போ மேடம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பா. ஆக்சுவலாக மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். ஸோ ஹெசிடேட் பண்ண சுற்றி சில பேர் ஹெசிடேட் பண்ணுற விஷயம் கூட வந்துட்டு கீதா நல்லா கூலாக வந்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு கேட்டுருவா, டப்புன்னு கேட்டுருவா. ஸோ கீதா வந்து ஒரு பிளெயின் ஓப்பன் புக்கு மாதிரி தான். அதில் வந்துட்டு கள்ளங்கபடம் எதுவுமே வந்துட்டு இருக்காது. எல்லாம் என்ன இருக்குதோ இங்கே என்ன இருக்குதோ அப்படியே வந்துட்டு வந்துடும். அதுவும் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு வரும். கீதான்னு சொல்லும்போது அம்மா சொல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லார் வீட்லேயும் அம்மா இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு கீதா வீட்டுக்கு போனால் மட்டும் வந்துட்டு 5+1 ஆயிரும். 6th உறுப்பினராக வந்துட்டு நம்ம குரூப்பில் சேர்ந்துருவாங்க கீதாவோட அம்மா. சச் அ ஸ்வீட் சோல். அவங்கக்கிட்ட இருந்து உனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். அதனால நீ இப்படி இருக்கிற. அதாடி நீ வந்து பார்த்துக்கிறேன் நோட்ஸு. யூஆர் சச் அ கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் லவ்லி சோல் அடி. மென்டலி உன்னை எப்போவுமே சேர்ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கோ. பேபி சிட்டர் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இது வந்துட்டு லிவிங் லைஃப் ஃபேஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ இந்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இயர் அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்கோ. ஐ விஷ் யூ ஆல் த ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட். ஐ விஷ் யூ அ வெரி ஹெல்தி லைஃப் டி. ஹாப்பி பர்த்டே டி தங்கம். பை பை. ஹாய் கீதா, எப்படி இருக்க? மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கீதா. காட் பிளஸ் யூ. எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கோம், மீட் பண்ண முடியல. இந்தியாவில் இருந்தோம், சென்னையில் இருந்தோம்னா கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்திருப்போம். இது வந்து ஒரு 40th பர்த்டேங்கிறது ஒரு ஸ்பெஷல் மைல் ஸ்டோன் நம்ம லைஃப்பில். ஒரு ட்ரை another 50 years with lot of memories and good health and wealth. ஓகே, உன் லைஃப்பில் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லு பார்ப்போம். கெஸ் பண்ணு. அது என்னன்னா 11th ஸ்டாண்டர்டில் என் பக்கத்துலேயும் கவிதா பக்கத்துலேயும் வந்து உட்காந்து, தெரியுமா? அது தாண்டி ஒரு சூப்பரான விஷயம் லைஃப்பில் பண்ண ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷயம் நான் சொல்லுவேன். இல்லைனா ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணாக ஒரு நல்ல ஒரு சூப்பர் மார்க்ஸ் எடுத்துகிட்டு நீ வந்து முருகதனுஷ்கோட்லேருந்து வெளியே போயிருப்ப. ஒரு இருக்கிற இடமே தெரியாத ஒரு பொண்ணு, அப்பா படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிற இடமே தெரியாத ஒரு பொண்ணாக சைலண்ட்டாக வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு போயிருப்பேன். உன்னை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக மாற்றின பெருமை, ஸ்கூலில் ஃபேமஸாக மாற்றின பெருமை கண்டிப்பாக நம்ம கேங்குக்கு இருக்குது. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தி பேசினா தெரியுமா, எத்துப்பள்ளி. அவள் சொன்னா பாரு, உன்னை பார்த்து அவள் சிரிச்சாலாம், நீ அவளை சிரிக்கலையாமா, ஏன்னா உனக்கு கண்ணு தெரியாதான். அவளுக்கு என்னமோ கண்ணு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரியும் உனக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி பேசினாடி. காலேஜில் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு போர்டில் எழுதியிருக்கிறது பார்த்தா தெரியாது, எழுதுன்னு சொல்லி என்ன சொல்லி எழுதுவா. அவள் வந்து உன் கண்ணு தெரியாதுன்னு சொன்னால் பார்த்தியா, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சரி விடு, அதை பற்றி நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூலில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சூப்பர் மெமரிஸ் தான் சொல்லுவேன் நான்.
தப்பு பண்ணுறது நானும் கவிதாவும் இருப்போம். பட் கௌஷி மேம் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, டென்மார்க் குரூப் உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லி ஒன்று கலைவாணி சசி எல்லாத்தையும் சேர்த்து திட்டுவாங்க. அதில் வந்து சசியை கூட ஒரு இதை எடுத்துப்போம். ஆனால் வந்து ஐ திங்க் கலைவாணி மேம் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ வந்து தப்பே பண்ணாமல் திருன்னு முழிச்சிட்டு எதுக்கு திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னு தெரியாமல் உட்காந்துருப்ப தெரியுமா? அதுதான்டி சூப்பர். சான்ஸே இல்லை. உன்னை இன்டர்வெல்ல வந்து இந்த சாப்பாடை திருடி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீ வந்து அழுதது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி டியூஷன் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா மெயினாக வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவோம். அடைக்கலமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து சேஃபஸ்ட்டு பிளேஸ் அந்த மார்க்கெட்டில் அந்த கல்மண்டபத்துக்கு போகிற வழியில் ஒரு வீட்டில் மேலே உட்காந்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நீ சொல்லியிருக்க நிறைய நாள் நாங்கள் இல்லை, ஆனால் நீ சாவி எடுத்துகிட்டு உட்காந்துக்கோ அப்படிம்பேன். அப்புறம் சாவியை எடுத்து நானாக வந்து தனியாக கூட நான் உட்காந்துருக்கேன். எனக்கு அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. சாவியை கொடுத்து உட்கார வச்சுருப்பீங்க. அப்போது எங்களையும் மதித்து உங்கள் அம்மா வந்து பிரியாணி, சிக்கன் 65, சொம்பளை தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு தெய்வம். அது மாதிரி நிறைய டியூஷன் டைமில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்து நீ வந்து ரொம்ப சைலண்ட்டு, ஆனால் நீ வந்து ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் உன்னை விட உங்கள் அம்மாவும் உங்கள் ஆச்சியும் என்கிட்ட ரொம்ப நிறைய பேசுவாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் டைம்ஸில் வந்து உன்னை விட வந்து அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். வேறு என்ன, அப்புறம் ஸ்கூலிங் முடிஞ்சிச்சு, வருஷம் எப்படியோ ஓடி போயிடுச்சு. அப்புறம் நீ பிரசிடென்சியில் சேர்ந்த, நாங்களும் வந்து உன்னை விட்டு வைக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக மாதிரி நானும் கவிதாவும் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். அதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு என்ன சொல்கிறது, காலேஜ் போயிட்டு வேறு காலேஜில் அசைன்மெண்ட் ஏதாவது பண்ணலையா, எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமா, ஸோ பிரசிடென்சி காலேஜ் வந்துடுது. அங்கேயும் வந்து நீ ஒரு ஆதரவாக இருந்திருக்க எங்களுக்கு. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு மேரேஜுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு நிறைய ட்ரான்சிஷனை பார்த்தேன். எப்போவுமே நீ ஒரு பொறுமைசாலின்னு தெரியும், பட் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பர்சன் அப்போ தான் ஒன்று பார்த்தேன் கீதா. லைஃப்பில் நம்ம எப்படி தான் என்ன சொல்கிறது, அன்பிரடிக்டபிளாக எது நடந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அலாங் த வே போகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். உன்னோட பொறுமையை வந்து நான் எக்ஸ்ட்ரீம் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, ட்வின்ஸை வந்து கையில் ஒன்று மடியில் ஒன்று, இன்னொரு அந்த பையனுக்கு ஒரு இதுவாக அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொறுமை வந்து கண்டிப்பாக நம்ம கேங்கில் யாருக்குமே கிடையாது. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணு. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம 2 பேரோட காண்டாக்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் நோ மேட்டர் வாட், நம்ம 5 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லையே கிடையாது. ஸோ எப்போனாலும் வந்து நீ வந்து கால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீ கால் பண்ணு. ஸ்டே இன் டச், ஸ்டே ஹாப்பி, பி happy, keep smiling Geeta. Have a fantastic 40th birthday Geeta. Bye.